Hey Techies, welcome to Purna's Tech Talk. இன்னைக்கு நம்ம previous year government exam questions ஓட repeated and important questions with answers தான் பார்க்க போறோம். So without wasting time, let's get started. So first is நல்லவன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நல்ல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குணம். ஸோ ஒரு மனுஷனோட குவாலிட்டியை பற்றி சொல்லுது. அதனால் இது வந்துட்டு பண்பு பெயர். ஸோ நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குவாலிட்டியை பற்றி சொல்லிச்சு அப்படின்னா தட் இஸ் பண்பு பெயர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மலர் மலர்ந்தது என்பதில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு செயல், அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு, விச் இஸ் தெளிவாகவே முடிஞ்சிருச்சு. விச் இஸ் மலர் மலர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் வராது. ஸோ இது வந்துட்டு தெளிவாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்று என்பது வினையச்சம். ஸோ இது ஏன் வினையச்சம் அப்படின்னா, ஸோ இன்னொரு செயலை வந்து இயக்குது, சென்று வந்தான், அதாவது இதோட முடிஞ்சு போயிடுறது இல்லை. சென்று அப்படிங்கிறதோட அந்த வேர்ட் கம்ப்ளீட் ஆகாது, சென்று வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு செயலை வந்துட்டு இது கூட இணைக்குது. அதனால இது வந்துட்டு வினையச்சம். ஸோ நெக்ஸ்ட் தமிழ் என்ற சொல்லின் இறுதி எழுத்து வகை. ஸோ இங்கே தமிழோட இறுதி எழுத்து வந்துட்டு இல். ஸோ இதோட வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து, இல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து. அதனால இதோட வகை வந்துட்டு மெய். ஸோ நெக்ஸ்ட் கற்றது கைமண் அளவு என்ற தொடரில் உள்ள அணி. ஸோ கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இது எதனால் எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா, கற்றது கூட கைமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு வந்துட்டு இதுக்கு தராங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அதாவது கைமண் அளவு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த கற்றது கூட இதை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் இது வந்துட்டு எடுத்துக்காட்டு உவமை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவன் வந்தான் என்பதில் வந்தான் என்பது. வந்தான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு குறிக்குது. அதனால இது வந்துட்டு ஒரு வினைச்சொல். வந்தான், சென்றான் அப்படின்னு எது வந்தாலுமே அது வந்துட்டு அவங்க பண்ற ஒரு செயல். அதனால இது வந்துட்டு வினைச்சொல். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாடிய மாணவன் என்பதில் உள்ள எச்சம். அது வந்துட்டு பெயரச்சம். இது ஏன் பெயரச்சம் அப்படின்னா, மாணவனை வந்துட்டு விவரிக்கிறது. அந்த மாணவன் எப்படிப்பட்டவன், அதாவது பாடிய மாணவன், அந்த பாடிய அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு பெயரச்சத்தில் வரும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அறம் செய்ய விரும்பு என்ற ஆத்திச்சுடியை இயற்றியவர். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது இயற்றியவர் ஔவையார். ஸோ மரம் பிளஸ் கிளை புணர்ச்சி பெறும்போது மரக்கிளை அப்படின்னு வரும். மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை. கண்டேன் என்பது இறந்த காலம். கண்டேன் வந்துட்டு நடந்து முடிஞ்ச செயல், விச் இஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறனால இது வந்துட்டு இறந்த காலம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அழகு என்ற சொல்லின் வகை. ஒரு குணம், அழகு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குவாலிட்டி வேர்ட். ஸோ அது வந்துட்டு ஒரு குணத்தை சொல்லுது. அதனால அது வந்துட்டு பண்பு பெயர். ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. நமக்கே தெரியும் உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரை. ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. நெக்ஸ்ட் குற்றியலுகரம் பெரும் சொல் நாடு. ஏன் அப்படின்னா டு அப்படிங்கிற ஒளி வந்துட்டு குறுகி உச்சரிக்கப்படும். அதனால இது குற்றியலுகரம். நடந்து என்பது வினையச்சம். இது ஏன் வினையச்சம் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த நடந்து ஒரு வார்த்தையோட முடிய போறது கிடையாது, இனியொரு வார்த்தையை கூட்டு சேர்த்துக்கும். நடந்து வந்தான், நடந்து சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு இனியொரு வார்த்தையை கூட இணைச்சுக்கிறதுனால இது வந்துட்டு வினையச்ச சொல். தந்தை மகற்காற்றும் நன்றி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். எழுதுக என்பது ஏவல் வினைமுற்று. இது எதனால ஏவல் வினைமுற்று அப்படின்னா, நான் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன், விச் மீன்ஸ் ஆர்டர் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுறேன், எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தங்களை வந்துட்டு ஏவல் அந்த மாதிரி கட்டளை அப்படி கொடுக்கறதுனால இது வந்துட்டு ஏவல் வினைமுற்று சொல். ஸோ தொல்காப்பியம் எந்த இலக்கண நூல்? சங்ககால இலக்கணம். ஸோ பழமையான இலக்கண நூல், அதனால சங்ககால இலக்கண நூல். அடுத்தது ஓடுகின்றான் என்பது நிகழ்காலம். அதாவது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடுகின்றான், விச் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நிகழ்காலம். அடுத்தது வாழ்க தமிழ் என்பது வியங்கோள்.
இது எதனால் வியங்கோல்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்த்துற மாதிரி, வாழ்க தமிழ்னா லிவ் லாங் தமிழ், விச் இஸ் ஒருத்தங்களை வாழ்த்துற மாதிரி, இந்த தமிழையே வாழ்த்துற மாதிரி. ஸோ அதனால் இது வியங்கோல். அடுத்தது அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறளின் ஆசிரியர். நமக்கே தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த குறளின் ஆசிரியர் வள்ளுவர். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. ஸோ உயிரெழுத்துக்கள் 12 இன்ட்டு மெய்யெழுத்துக்கள் 18, விச் இஸ் 216. படித்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அதாவது ஒரு செயல் ப்ளஸ் ஒரு மனிதர், அதாவது யார் படித்தாங்க, ஒரு ஆண் அல்லது பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் ப்ளஸ் அந்த மனிதர் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது கற்க கசடர என்ற நூல் ஆத்திச்சூடி. அடுத்தது ஆயுத எழுத்து. நமக்கே தெரியும், ஆயுத எழுத்து தனி எழுத்து, விச் இஸ் அக். ஸோ ஆயுத எழுத்து அக்கு. பெரிய ப்ளஸ் ஊர், அதோட புணர்ச்சி. பெரிய கூட்டல் ஊர் பேரூர். பெரிய அப்படிங்கிறது வந்துட்டு பேரா புணர்ச்சி மாறி பெரிய கூட்டல் ஊர் பேரூர் அப்படின்னு புணர்ச்சி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2.